ஹாய், விடியற்காலை யூடியூப் சேனலிலிருந்து யுவன் ஸ்ரீ. 2024 நடைபெறவிருக்கும் குரு பெயர்ச்சி மகர ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். மகர ராசிக்கு இது நாள் வரைக்கும் 4ல் இருந்த குரு இப்போ 5ஆம் வீட்டுக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. 5ஆம் வீடுங்கிறது ரிஷபராசி. குரு பெயர்ச்சி மே மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை, சித்திரை மாதம் 18ஆம் தேதி கிருத்திகை நட்சத்திரத்தில் மதியம் 2:29 பெயர்ச்சி ஆகிறாரு. இந்த 5ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி ஆகிற குரு உங்களுக்கு என்ன விதமான மாற்றத்தை தருவார் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நிறைய நல்ல விஷயங்கள் தான் சொல்ல போகிறோம். ஏன்னா இது நாள் வரைக்கும் உங்களுக்கு 7.5 சனி நடந்துகிட்டு இருந்தது. இப்போ 7.5 சனி முடிகிற காலகட்டம் உங்களுக்கு வந்துட்டதுனால இப்போ நடக்கிற இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு நன்மையை தர குரு பெயர்ச்சியாக இருக்கும். 5ஆம் வீட்டில் உட்கார்ற குரு அங்கிருந்து தன்னுடைய 5ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்க போகிறாரு. அடுத்து தன்னுடைய 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 11ஆம் வீட்டை பார்ப்பார். அடுத்து தன்னுடைய 9ஆம் பார்வையாக உங்கள் ராசியே மகர ராசியே பார்க்க போகிறார். இந்த 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வையால் உங்களுக்கு என்ன விதமான மாற்றத்தை தரும் இந்த குரு பெயர்ச்சிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். 5ஆம் வீடால் உங்களுக்கு நன்மை இருக்காது. ஏன்னா குரு அமரும் இடம் கொஞ்சம் கெடுப்பார், ஆனால் பார்க்குற இடத்தை வளர்ப்பார். ஸோ நல்ல இடத்தையே குரு பார்க்குறதுனால இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். காரணம் என்னென்னா, இவ்வளவு நாள் நீங்கள் 7.5 சனியில் அவ்வளோ அடி வாங்கியிருக்கீங்க. ஸோ கொஞ்சம் கொடுத்தா கூட உங்களுக்கு பெரிய சந்தோஷமாக இருக்கும், நிறைய கிடைச்ச மாதிரியான சந்தோஷம் இருக்கும். இந்த குரு பயிற்சியில் நாங்கள் நீங்கள் அப்படி இருப்பீங்க, இப்படி இருப்பீங்க, ஆஹா ஓ அவ்வாக்குன்னு இருப்பீங்க அப்படின்னெல்லாம் நாங்கள் சொல்லுவோம். நீங்கள் வானத்தை வில்லா வளைப்பீங்க, மணலை கயிறா திருப்பீங்க, இந்த மாதிரியெல்லாம் கூட சொல்லுவோம். அதெல்லாம் உங்களுக்கு நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ என்ன தசாபுத்தி நடக்குதுங்கிறத பொறுத்து தான் அந்த பலன் உங்களுக்கு நடக்கும். இப்போ உங்கள் ஜாதகப்படி உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்ததுன்னா இதில் சொல்கிற நல்ல விதமான பலன்கள் உங்களுக்கு நடக்கும். இதே உங்களுக்கு அவயோகிகளோட தசாபுத்தி, அதாவது கெடுதல்கள் பண்ணக்கூடிய தசாபுத்தி நடந்ததுன்னா நாங்கள் இதில் நல்லது சொன்னால் அது உங்களுக்கு நடக்காது, ஆனால் நாங்கள் கெடுதல்கள் சொன்னால் அது 100% நடக்கும். அதனால் உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஜோசியர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுங்க. அப்படி இல்லைன்னா எனக்கே நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களோட பிறந்த நேரம், பிறந்த இடம், பிறந்த தேதி, இது 3த்தையும் அனுப்பிச்சிங்கன்னா நான் உங்களுக்கு இப்போ என்ன தசாபுத்தி நடக்குதுங்கிறத பார்த்து சொல்கிறேன். உங்களுக்கு இன்னும் நீங்கள் அடி வாங்க வேண்டியது இருக்கா, இல்லை முடிஞ்சிருச்சா, இதில் சொல்கிற குரு பெயர்ச்சியில் சொல்கிற பலன்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்குமா நடக்காது அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். பொதுவாக இந்த குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சியிலலாம் சொல்லக்கூடிய பலன்களில் ஒரு 20%-30% தான் நடக்கும். மிச்சம் எல்லாம் உங்களோட ராசிப்படி, ஜாதகப்படி, ஜாதக கட்டப்படி என்ன தசை நடக்குதுங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகளும் தீமைகளும் இருக்கும். வாங்க, மகர ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி என்ன விதமான சந்தோஷத்தை கொடுப்பார் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். மகர ராசிக்காரர்களுக்கு 2024 ஏற்படும் குரு பெயர்ச்சி நல்ல மாற்றத்தை தரக்கூடிய குரு பெயர்ச்சியாகவே இருக்கும். உங்களுக்கு இது நாள் வரைக்கும் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. காரணம் என்னென்னா, உங்களுக்கு ஜென்ம சனி நடந்துகிட்டு இருக்கு. ஜென்ம சனியால் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு நீங்கள். இந்த குரு பெயர்ச்சியிலிருந்து உங்களுக்கு கொஞ்சம் விடிவு காலம் பிறக்கும். ஏன்னா சனி உங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் போயிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷத்தை தரக்கூடிய குரு பெயர்ச்சியாக தான் இது இருக்கும். காரணம், அவ்வளவு அடி வாங்கிட்டீங்க, அதனால் கொஞ்சமாக கொடுத்தா கூட உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். சாப்பாடே இல்லாதவனுக்கு ஒரு சாதாரண சாதமே எப்படி ரொம்ப மிகப்பெரிய விருந்தாக தெரியுமோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும்.
இது நாள் வரைக்கும் குரு உங்களுக்கு 4ஆம் வீட்டில் இருந்தார். இப்போ 5ஆம் வீட்டுக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. 5ஆம் வீடு உங்கள் ராசிக்கு ரிஷப ராசி தான் 5ஆம் வீடு. ரிஷப ராசிக்கு வர குரு அங்கிருந்து தன்னுடைய 5ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்ப்பார். இதனால் இந்த இடம் மேன்மை அடையும். அடுத்து குரு தன்னுடைய 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான விருச்சிக ராசியை பார்ப்பார். விருச்சிக ராசிங்கிறது லாபஸ்தானம், அதாவது 11ஆம் இடம்ங்கிறது லாபஸ்தானம் உங்களுக்கு, அதனால் லாபங்கள் ஏற்படும். அடுத்து குரு தன்னுடைய 9ஆம் பார்வையாக உங்கள் ராசியே பார்ப்பார், மகர ராசியே, அதாவது 1ஆம் வீடு. 1ஆம் வீட்டை குரு பார்க்குறதுனால உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த வீடுகள் எல்லாம், அதாவது 9ஆம் வீடு, 11ஆம் வீடு, 1ஆம் வீடு, இதெல்லாம் குரு பார்க்க மேன்மை அடையும். பொதுவாக குரு பார்க்குற இடமெல்லாம் மேன்மை அடையும். குரு அமரும் இடம் கொஞ்சம் கெடும். அப்படி பார்த்தா உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் உட்கார்ற குரு உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையை தருவார். 5ஆம் வீடு குழந்தை ஸ்தானமும் 5ஆம் வீடு தான். குழந்தைகளால் உங்களுக்கு மன வருத்தங்கள் ஏற்படும். குழந்தைகளோட நடவடிக்கைகளை நீங்கள் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கிற மாதிரி இருக்கும். குழந்தைகள் என்ன செய்கிறாங்க, என்ன படிக்கிறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் அக்கறை எடுத்து பாருங்கள். இதிலெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அவங்களோட படிப்பு மேலே கொஞ்சம் அக்கறையோடு இருங்க. இதை தவிர மிச்சம் எல்லாமே மகர ராசிக்காரர்களுக்கு நன்மை தான். ஏன்னா 5லேருந்து தன்னுடைய 5ஆம் பார்வையாக குரு உங்கள் வீட்டுக்கு 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு பாக்கியம் அதிகரிக்கும். தந்தை வீடும் 9ஆம் வீடு தான். தந்தையால் அனுகூலம், தந்தையால் வருமானம், தந்தையிடம் சந்தோஷம். இது நாள் வரைக்கும் நீங்கள் தந்தைக்கிட்ட கருத்து வேறுபாடு இருந்ததுன்னா அந்த கருத்து வேறுபாடெல்லாம் இனி உங்களுக்கு நீங்கும். அப்பா மேலே ஒரு சண்டை, அப்பா சொல்கிறது பிடிக்காமல் இருக்கிறது, அப்பாவை பார்த்தவே எரிஞ்சு விழுறது, இதெல்லாம் இப்போது மாறும். இதுக்கு மேலே உங்களுக்கு மாறும். அவரு என்ன சொல்கிறாருன்னு ஒரு முறை கேட்டுடலாம், அப்பா சொல்கிறத ஒரு முறை கேட்கலாமே அப்படின்னு தோணும். அப்பா சொல்கிறது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது தோணும். அதே மாதிரி அப்பாவால் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். அப்பாவோட சொத்து ஏதாவது இருந்ததுன்னா அந்த சொத்துக்கள் வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. இது குரு 5ஆம் பார்வையாக இந்த 9ஆம் வீடை பார்க்கறதுனால ஏற்படக்கூடிய மாற்றம். அடுத்து குரு தன்னுடைய 7ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்ப்பார். 11ஆம் இடம்ங்கிறது லாபஸ்தானம். லாபம் ஏற்படும். உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் எல்லாத்துலேயுமே லாபம் ஏற்படும். நீங்கள் என்ன பண்ணாலும் உங்களுக்கு லாபம் இருக்கும். அதாவது நீங்கள் பேசுனீங்கன்னா கூட அதனால் கூட உங்களுக்கு லாபம் இருக்கும். சும்மா போய் பேசிட்டு வந்தேன், அவர் ஒத்துக்கிட்டாரு, எனக்கு அவர் ஒத்துப்பாருன்னே தெரியாது, கேட்டு பார்க்கலாமே சும்மா தான் கேட்டேன், அது அவர் ஒத்துக்கிட்டாரு அப்படின்னுலாம் பலர் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அதெல்லாம் இனி உங்களுக்கும் நடக்கும். நீங்கள் உங்கள் பேச்சால் உங்களுக்கு லாபம் ஏற்படும். நீங்கள் செய்கிற செயலால் உங்களுக்கு லாபம் ஏற்படும். நீங்கள் என்ன பண்ணாலும் அதில் உங்களுக்கு ஒரு லாபம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். லாபம்ங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் பணவரவு தான். பணம் தான் லாபம் இல்லையா? லாபத்துக்கு பல அர்த்தங்கள் இருந்தாலும் நம்ம இந்த காலகட்டத்தில் நம்ம பெருசாக எடுத்துக்கிறது பணம் தான். ஸோ பணம் இருக்கும் அப்படின்னாவே சந்தோஷம் அதிகமாக தானே இருக்கும். உங்கள் தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும். இது நாள் வரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு நீங்கும். வேலையில் உங்களுக்கு நன்மை ஏற்படும். வேலையில் நீங்கள் சொல்கிறத காது கொடுத்து கேட்பாங்க. வேலையில் சில நேரத்தில் மனக்கசப்பான சம்பவங்கள் நடந்தாலும் நீங்கள் சொன்னீங்கன்னா, நீங்கள் பேசுனீங்கன்னா அதை அவங்க புரிஞ்சுப்பாங்க. புரிஞ்சு அவங்க அதெல்லாம் ஒத்துப்பாங்க. தொழிலில் உங்களுக்கு லாபம் ஏற்படும். தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். குரு தன்னுடைய 9ஆம் பார்வையாக உங்கள் ராசியை, மகர ராசியை பார்க்கறதுனால என்ன விதமான மாற்றம் ஏற்படும் அப்படின்னா, உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும், விடாமுயற்சி அதிகரிக்கும். எதையும் ஒரு முறை பார்த்துருவோம், என்ன தான் நடக்குதுன்னு பார்த்துருவோம் அப்படிங்கிற துணிவு ஏற்படும். தோற்றப்பொலிவு ஏற்படும். அப்படியே பார்க்குறதுக்கு அழகாக இருப்பீங்க. நல்ல உடை போடுவீங்க. நல்ல உடை, நல்ல பேச்சு, நல்ல வசீகரமான முகம், இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும்.
பார்க்கும்போதே உங்களை பார்க்குறவங்க வந்து சந்தோஷமாக பார்ப்பாங்க. பேசுனா நீங்கள் பேசுகிறத சந்தோஷமாக கேட்பாங்க. எல்லாமே ஏன்னா இது நாள் வரைக்கும் நமக்கு இப்படியெல்லாம் இல்லை, இப்போ என்னாச்சுன்னே தெரில, இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். அந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்கும். காரணம் என்னன்னா 7 வருஷம் நீங்கள் வாங்கின அடி அந்த மாதிரி. அதனால் கொஞ்சம் கொடுத்தா கூட உங்களுக்கு வந்து அப்படியே பெருசாக தெரியுது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு இதுக்கு மேலே ஏற்படும். மொத்தத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய குரு பெயர்ச்சி தான் இந்த குரு பெயர்ச்சி. இந்த காலகட்டத்தில் திருமணம் நடைபெறுமானா திருமணம் நடைபெறும். குழந்தை பாக்கியம் ஏற்படுமா அப்படின்னா குழந்தை பாக்கியம் ஏற்படும். அதெல்லாம் வந்து காமனாக எல்லா வருஷமும் நடக்கும். நீங்கள் 7.5 சனியில் அடி வாங்கிட்டு இருக்கும்போதும் சிலருக்கு நடந்திருக்கும். அது இந்த குரு பெயர்ச்சியாலேயோ இல்லை ராகு கேது பெயர்ச்சியாலோ நடக்கிற மாற்றம் கிடையாது. அது வந்து உங்களோட தசாபுத்தியை பொறுத்து, உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குதுங்கிறத பொறுத்து உங்களுக்கு இப்போ திருமணம் நடைபெறுமா, அதாவது இதை பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு இப்போ திருமணம் நடக்குமா நடக்காதா, உங்களுக்கு இப்போ குழந்தை பிறக்குமா பிறக்காதா, இந்த குரு பெயர்ச்சி அதுக்கு உறுதுணையாக இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. அதெல்லாம் உங்களுக்கு இப்போ நடக்கிற தசாபுத்தியை பொறுத்து தான் அதெல்லாம் நடக்கும். அதெல்லாம் வந்து காமன். அது எல்லாருக்கும் எல்லா வருடமும் நடந்துக்கிட்டே இருக்கும். அவயோகிகளோட தசை நடந்தாலும் நடக்கும், குரு பெயர்ச்சி நல்லா இருந்தாலும் நடக்கும், நல்லா இல்லைனாலும் நடக்கும். ஸோ இது வந்து காமனுங்கிறதுனால திருமணம் நடக்கும். உங்களுக்கு தசாபுத்தி நல்லா இருந்ததுன்னா அதெல்லாம் நடக்கும். உங்களுக்கு இப்போ எந்த தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்குங்க. நல்ல தசாபுத்தி நடந்ததுன்னா சந்தோஷம். அவயோகிகளோட அதாவது கெடுதல் பண்ணுறவங்களோட தசாபுத்தி நடந்ததுன்னா நீங்கள் உங்களோட குலதெய்வ வழிபாடை நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் தீர்மா அப்படின்னா பிரச்சனைகள் தீராது. ஆனால் அந்த பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய தைரியம் உங்களுக்கு ஏற்படும். அதற்கான சக்தி உங்களுக்கு கிடைக்கும். குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு தன்னம்பிக்கையை அதிகரிக்கும். அவ்வளவுதான். இந்த 2024 ஏற்படக்கூடிய குரு பெயர்ச்சி நல்ல மாற்றத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய குரு பெயர்ச்சியாகவே இருக்கும். நன்றி, வணக்கம்.